ஹரே கிருஷ்ணா. உன் எதிரில் நிக்கிற கௌரவர்கள் பாவ கர்மங்கள் செஞ்சவங்க. அவங்க மேல இரக்கம் காட்டுறது அவசியம் இல்லாத செயல்னு சொல்றார். பிறப்பு இறப்பு இந்த ரெண்டும் சாஸ்வதமான ஒண்ணு, அதை நிறுத்த முடியாது. நீ இவங்களை கொன்னாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் வேற உடலை தேர்ந்தெடுக்கும். அது எப்பவும் அழியாது. இத புரிஞ்ச ஒருத்தன் சோகத்துக்கு அடிமையாக மாட்டான். அதனால போர் செய்ய தயாராக அர்ஜுனான்னு பகவான் சொல்றார். நம் உடல் மனம் மாறும் தன்மை கொண்டது. அது குழந்தை, இளமை, முதுமைன்னு ஒவ்வொரு பருவத்திலையும் மாறும். ஆனா இந்த உடல் மனம் இயங்குறதுக்கு காரணமான ஜீவாத்மா நான்கிற உணர்வு எல்லா காலத்திலையும் சாஸ்வதமா இருக்கும். பகவான் சொல்றார், இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஞானிக்கு துக்கம் இருக்காது. அஞ்ஞானம் அதாவது அறியாமை, இக்னோரன்ஸ்ங்கிற இருள்ல சிக்கிக்கிறதால நாம இன்பம் துன்பம்ங்கிற அவஸ்தையில மாட்டிக்கிறோம். அந்த இருள் உடல் மனம் புத்தியால நமக்கு உண்டாகுது. இருள் விலகணும்னா நான் உடல் மனம் புத்தி இல்ல, உள்ளே ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்குங்கிற ஆத்ம ஞானம்ங்கிற ஒளி உண்டாகணும். இந்த ஆத்மா இருக்கிறது நமக்கு தெரியறதில்ல, அது ஊகிக்க முடியாத ஒன்னா இருக்கு. ஆத்மாங்கிறது அன்ரீச்சபிள். அப்படிப்பட்ட ஆத்மாவை அனுபவபூர்வமா உணர்ற ஒரு ஞானிக்கு அஞ்ஞானம் விலகிரும், மனம் அடங்கும், பரிபூர்ண நிம்மதியும் மனசாந்தியும் கிடைக்கும்னு பகவான் சொல்றார். ஹரே கிருஷ்ணா.